14ஆம் வசனத்தை வாசிப்போம். செபிப்போம். துதிக்கிறேன் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, செபிக்கிறோம். யாவாய் ஆசிரமேஷியாவே அந்த ஆசீர்வதிக்கப்பட்டப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த செபத்திற்காக துதிக்கிறேன். அந்த நாட்களுக்குரிய வார்த்தை கொண்டு எங்களோடு பேச மறைபொருளை வெளிப்படுத்தும். யாவாய் ஆசிரமேஷ நாமத்தில் செபிக்கிறோம், ஆமே. திரும்ப வாசிப்போம். இங்கே தேவன் இந்த வேதாகமத்தில் சொல்லக்கூடிய யோபு போராட்டம், பிரச்சனை, துன்பம் இப்படின்னு சொல்லி யோபு குறித்து அநேகமாக சொல்லுவாங்க. ஆனால் யோபு இதற்கு செவி கொடும், தரித்து நின்ற தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான கிரியைகளை தினமும் செய்கிறார். அதை பற்றின ஒரு தெளிவு இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆச்சரியமான கிரியைகளை செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான கிரியை செய்கிறார். யோபு இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன செய்யணும்? அதற்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனை கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற காரியங்களை நம்ம சரியாக செய்ய வேண்டும். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ தேவனுடைய செயல்கள் நம்மளே நடைபெறுவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் செவி சாய்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுகிறதற்கு யாஷ்வா என்னை அனுப்பினாரே, இப்போதும் யாஷ்வாவுடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளு. அபிஷேகம் பண்ணும்படியாக தேவன் சாமுவேலை கூப்பிட்டு சவுலை அபிஷேகம் பண்ணும்படி அனுப்புகிறாரு. அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷன் நேராய் வருது. அந்த வார்த்தை சத்தத்தை கேளும் சொல்லி சொல்றாரு. சேனைகளின் யாஷ்வா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். தேவன் எவ்வளவு அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாய் இருக்கிறார். சேனைகளின் தேவன் சொல்லுகிறார் என்னவென்றால், இஸ்ரவேலர் என் ஜனங்கள் இங்கிருந்து வர்றாங்க, எகிப்திலிருந்து வர்றாங்க. அவங்க போற பாதையை யாரு? அமலேக்கு வழிமறித்ததை வழிமறு செய்கை மனதிலே வைத்திருக்கிறேன். நம்ம வாசித்தோம், யோபுவே இதுக்கு செவி கொடும், தரித்திருந்த தேவனுடைய ஆச்சரியமான கிரிகளை தியானித்து பாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதற்கும் அதற்கும் எத்தனை வருஷம் இருக்கும்? இதற்கும் அதற்கும் எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த வழிமறிச்சத இங்க இல்லை, என்ன கிடையாது. நியாயாதிபதியின் காலம் வழிமறி செய்கை மோசை அழைச்சிட்டு வர்றாரு. மோசைக்கு பிற்பாடு யார் வர்றா? அவங்கள வழிநடத்த யோசுவா வர்றாரு. யோசுவா வழிநடத்தி யோசுவாவும் காலேப்பும் உள்ளே பிரவேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நியாயாதிபதியின் காலத்தில் உள்ளே போகிறாங்க. அங்கே சிம்சோன், தெபரால் இவங்க என்ன செய்கிறாங்க? சில காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறாங்க. இப்போ ஜனங்கள் அதிகமானபடினால தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறப்ப அது தேவனுடைய பார்வையில் துக்கமாக இருக்குது. சரி, ஜனங்கள் கேட்குறாங்க, சரி ஒரு ராஜா கொடுப்போம் அப்படின்னு சவுலை சொல்கிறாரு. என் ஜனங்கள் எதிர்த்து வந்தப்போ என்ன செஞ்சான்? அவன் வழிமறிச்சான்.
அந்த வழிமறிச்சபடினால 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். எப்படி இப்போ யாரு மேலே இறக்கம் வைக்கணும், யாரு மேலே இறக்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தெரிவது கிடையாது. எல்லாரும் பாவம்பாங்க, எல்லாரும் மேலே இறக்கம் வைக்கிறது. இப்போ கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூஷிச்சுட்டு போயிடுவாங்க. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போ யார் மேலே இறக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னா, இதை குறித்து மெஸ்ஸியா என்ன சொன்னார், இந்த சிறில் ஒரு நிழல் உண்டாக்குறான் எவனோ அவன் கழுத்தில் எந்திரங்களை கட்டி என்ன பண்ணணும், அவனை சமுத்திரத்தில் ஆழத்தில் புறம் நலமாக இருக்கும் அப்படின்னார். இப்போ ஜபத்துக்கு வரவங்கள வரக்கூடாது, அங்கே போகாத, அங்கே போகாத, அங்கே போவேணாம் அப்படின்னு வழிமறிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படும் நிலைமை ஒரு கொடூரமான தண்டனை தேவன் கொடுப்பார் அவங்க சந்ததிக்கு. அது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது அவங்களுக்கு தெரியாது. கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க. அவங்க நேர்மையானதான் தண்டிக்கப்படுவாங்க. ஏன்னா முன்னோர் என்ன செய்கிறாங்க, அவங்க தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக போகிற ஜனங்களை வழிமறிக்கிறாங்க. அவங்க போகிறாங்க அவங்க தேசத்துக்கு, உனக்கு என்ன இல்லை, அங்கே போகாத, அங்கே பணம் சொல்லி என்ன செய்கிறாங்க, வழிமறிக்கிறாங்க. ஆகையினால என்ன செய்ய, அவங்க மேலே இறக்கம் வைக்காமல் எல்லாத்தையும் கொன்று போடு அப்படிங்கிறார். என்ன செய்கிறாரு, கொன்று போடு. இந்த விஷயத்தில் என்ன பண்ணார், சவுல் தப்பு பண்ணிட்டார். என்ன செய்யல, கொன்று போடலை. வாசிப்போம், 10 வாசிப்போம். அப்பொழுது யெகோவாவுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டான். நன்றாக கவனியுங்கள். சவுலை ராஜாவாக்குனது எனக்கு பெரிய எப்படி இருக்குது, மனஸ்தாபமாய், தேவனே மனஸ்தாபப்படுறாரு. சவுலை ராஜாவாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுறாரு. ஏன்னா தேவனுடைய கட்டளையின்படி என்ன செய்யணும், அந்த 3ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி எல்லாத்தையும் கொன்று போடணும். அப்போ அவர் இறக்கம் உள்ளவராச்சே, இறக்கம் உள்ளவர் தான், யார் இல்லைன்னது, நம்முடைய தேவன் இறக்கம் உள்ளவர் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. யாருக்கு இறக்கம் உள்ளவர், அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு மாத்திரம்தான் இறக்கம் உள்ளவர். சர்ப்பத்தோட சந்ததிக்கு இறக்கம் கிடையாது. ஆகையினால தான் என்ன பண்ணாரு, காயினை சொல்லிட்டாரு, சபிக்கப்பட்டவன். காயின் யாரு, சபிக்கப்பட்டவன். இப்போ அந்த சந்ததி பல ரூபத்தில் பல பேரில் இந்த பூமியில் நடமாடி கொண்டு இருக்குது. இந்த சந்ததி என்ன செய்யும்னு சொன்னால், அது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக தான் செயல்படும். இதை அறிந்து நம்ம அவர்களுக்கு இறக்கம் வைக்கக்கூடாது. ரொம்ப நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன செய்யணும். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, 13 வாசிப்போம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் யெகோவாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், யெகோவாவுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இந்த ஆடு மாடு சத்தம்லாம் என்ன அப்படின்னு கேட்கிற, எல்லாத்தையும் கொன்று போட சொன்னார். ஏன் கொண்டு வந்த, எல்லாத்தையும் கொன்று போடணும், ஏன் கொண்டு வந்தாய். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உடைய தேவனாகி யெகோவாவுக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். இவன் ராஜாவாக்குனது தேவன். அந்த தேவனோட உள்ள வார்த்தையை மீறப்ப அவனுடைய நாவே அவனுக்கு எதிராக அறிக்கை பண்ணுது. சொல்றான் சாமுவேல்கிட்ட, உம்முடைய தேவனாகிய யெகோவாவுக்கு பலியிடும்படி. ஏன் அவனுக்கு தேவன் அவர் கிடையாதா? இந்த வசனம் நம்ம சரியாக பார்க்கணும். ஏன் சவுலுக்கு ஒரு தேவன் கிடையாதா? உம்முடைய தேவன், நம்ம தேவன் சொல்ல வேண்டியதானே. வார்த்தை விட்டு மீறினா என்ன ஆகிடும், எல்லாமே மாறி போயிடும். என்ன பண்ணியாச்சு, அவன் சொன்னா உம்முடைய தேவனாகிய
பலியிடும்படியா எனக்கு நம்முடைய தேவனும் சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த நாவு வரலை? அந்த நாவு அவனுக்குள்ள வராமல் போனதுக்கு காரணம் என்ன? அவன் என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய வார்த்தையை மீறி விட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பூமியில தேவன் சொன்னதை நிறைவேற்றதான ஒரு ஊழியம், ஒரு சத்தியம், அது எங்கே ஆரம்பித்து போகும்னா ஆதியாகமத்தில் ஆரம்பித்து அந்த சீசர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, நோவா, ஏனோக்கு, எலியா, அந்த வரிசையில் அப்படியே போயிட்டுருக்கும். இது அல்லாத சில உபதேசங்கள், பல வகையான உபதேசம், அவங்க பேரெல்லாம் உச்சரிப்பாங்க, ஆபிரகாம் சொல்லுவாங்க, ஈசாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி பார்க்க போறாரு? இவர் ஜெயஸ்தம்பம் நட்டு பல இடங்களுக்கு நம்ம வெற்றி பெற்றுட்டோம், நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி தனக்கு பேர் உண்டாக பல காரியம் செஞ்சு கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாரு? அப்படி போறப்பதான் அவர் பார்த்து ஒரு ஆசிரியம் இல்லை, ஆசிரியப்பட்டவங்க சொல்றாரு, இல்லை வார்த்தை நிறைவேற்ற கேட்கிறாரு. இல்லை அப்பா நிறைவேற்றல. அப்படி நிறைவேற்றினால் என் காதில் விழுகிற ஆடு சத்தம், எனக்கு ஏற்க மான் சத்தம் என்ன? அப்போ இதெல்லாம் கொன்று போடணும். 3ஆம் வசனத்தின்படி கொன்று போடணும். சில என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும், உயிரோடு விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உயிரோடு விடக்கூடாது. அதான் சீசர்கள் வந்து சொல்றாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுரு யோவானும் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய யெகோவா வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நம்ம யாரை விட்டு விலகணும் அப்படின்னா மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் விலகி தன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில மாறுபாடுள்ள ஒரு சந்ததி உண்டு. அது காயுடைய சந்ததி. அது சர்ப்பத்தோட வித்து. கூட பிறந்த சகோதரனா கொலை செஞ்சது. சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? காயின் ஆவேலை கொலை செய்தான். அப்ப இந்த சந்ததியை விட்டு நாம் விலகணும். இவங்களை என்ன செய்ய முடியாது? கூட வச்சுக்க முடியாது. இவங்களை திருத்தவே முடியாது. அதனால வெளியில சபைக்கு வரலாம் யாராவது போனா கூப்பிட மாட்டேன் போய். ஏன்னா அவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறோம். நீ ஜெபத்துக்கு வராம நீ போனீங்கன்னா நீ யாரு? நிச்சயமா நீ தேவனுடைய வித்தா இருக்க முடியும். தேவனுடைய வித்தா இருந்தா போமாட்டாய். நீ தேவனுடைய வித்தா இருந்தா போமாட்ட. பவுல் சொன்னாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னாரு. என்னது? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னாரு. அப்ப சொல்லலாம என்ன செஞ்சிடும்? அது பொசுக்குன்னு ஓடிடும். சில நாய் என்ன பண்ணும்? உடனே விக்கிரகத்தை வழிபட போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க உண்டு, குடியிருந்த ஊரில் பக்தியாக ஜபத்துக்கு போவாங்க. அவங்க ஆர்சி பக்தியாக ஜபத்துக்கு போவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க? விக்கிர கோயிலுக்கு செவ்வாய்மையானா மாவளுக்கு போட போயிடுவாங்க. என்ன பாவடை பட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஆடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையான ஜெபமாக எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் என்ன? ஆனால் நாட்கள் கடந்தது. இதெல்லாம் கடந்து போயிட்டு இருந்துச்சு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணு கல்யாணம் எடுத்து வரது இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. என்னாச்சு? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும் வேதம் சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட வசனம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறினது. நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் அந்த கண்டிஷனில் நான் ஊழியத்துக்கு வேறு இடத்துக்கு போகிறதுனால என்னால் போக முடியல. என்னாச்சு? அவங்க பொண்ணு எடுத்து சூசைட் அட்டன் பண்ணி ஏதோ ஒன்று எடுத்து மேலே ஊற்றி பற்ற வச்சுக்கிச்சு. என்ன செய்ய முடியல? காவந்து பண்ண முடியல. ஏன்? பிதாக்கள் அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் அவர் விசாரிக்க தேவனாக இருக்கிறார். அதான் எலியா சொன்னார், யாசுவா தேவனா யாசுவா பின்பற்று.
பகால் தேவனா யார் உன்னை நீ விக்கிரத்தை வழிபடுறியா தாராளம் வழிபடு, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது, இங்கேயும் அங்கேயும் வாய வைக்கக்கூடாது. இது கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு, தனக்குத்தானே சூன்யம் வைத்துக் கொள்ளுதல். இப்போ அந்த பொண்ணை யார் கொலை பண்ணது, அது கையே அது மேலே எடுத்து ஊற்றிக்கிட்டு அது பற்ற வச்சுக்கிச்சு. வாழ்க்கை எப்படி மாறி போயிடும். வேதம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகி யாஷ்வாவை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் யாஷ்வாவை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லப்படுகிறது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகி யாஷ்வாவை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு வர்றாங்க, கொஞ்ச நாளைக்கு சபையில் குளிர் காய்கிறாங்க, தன் தேவையில் நிறுத்தி செய்கிறாங்க, பிறகு சொல்லலாம் ஓடிடுறாங்க. அப்படியே கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று, அவங்களோ அவங்க சந்ததியோட முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். இது நான் சொல்வது என்னது, சத்தியம். இது சத்தியம். அப்ப 1000 பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வரலாம், 1000 போராட்டம் வரலாம். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் அவன் என்ன வாசது, யோபே இது செவி கொடும், தரித்திருந்து தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். அல்லேலூயா. 1000 போராட்டம் நமக்கு எதிராக மனுஷனும் பிசாசும் கொண்டு வரலாம். ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, கொண்டு வர மாட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சவுல் இப்படிப்பட்ட காரியம் செஞ்சபடினால சவுல் என்ன பண்ணாரு, இப்படிப்பட்ட காரியம் செய்தபடினால வேதம் என்ன சொல்லுது, அவன் 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரத்துல 21 வாசிப்போம். இப்ப ஜனங்கள் மேல போட்டாச்சு பழிய, நான் இல்லை ஜனங்கள் தான். எப்படி நான் ஜனங்கள் மேல பழி போட்டாச்சு. இப்போ சொல்லுவாங்க, நாங்களாம் ஜெபத்துக்கு தான் வருவோம், அவங்க வீட்டுக்கார அவர் போவார், மனைவி போவாங்க, புள்ள என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் இந்த விசுவாசி சாக்கு போடுவாங்க, நான்லாம் ஜெபத்துக்கு வரோம், ஆனால் அவங்க போவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த வார்த்தை இங்கே நடக்குது. தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுவதை பார்க்கிலும் பிரியமா இருக்குமோ. செவி கொடுக்கணும். தேவன வசனத்துக்கு, வேதத்துக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கணும். அடுத்து வாசிப்போம். இரண்டகம் பண்ணுதல் பிலிஸ்தீனிய பாவத்திற்கும் அவபக்திக்கும் திராரணைக்கும். எப்படி? அவ்வளவுதான். தேவனை ஒரு மனிதன் புறக்கணித்தால் அவரும் புறக்கணிச்சிருவாரு. இறக்கமுள்ளவர் தானே. ஏன் இப்ப புறக்கணிச்சாரு? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த மனுஷனுக்கு, புறக்கணிச்ச மனுஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். 16-14. யாஷ்வாவுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். யாஷ்வாவால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு. முடிஞ்சு போச்சா? தேவனுடைய வசனத்தை விட்டு, வார்த்தையை விட்டு மனுஷன் விலகினால் தேவன் விலகிடுவாரு. தேவனால் ஒரு பொல்லாத ஆவி அவனுக்கு அனுப்பப்படும். என்ன பண்ணும்? பொல்லாத ஆவியை தேவனே அனுப்புவார். ஆகையினால போராட்டங்கள்ல, பிரச்சனைகள்ல நம்ம எவ்வளவு வாசித்தோம்ல, தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரிகளை தியானித்து பாரும். அல்லேலூயா. 1000 பிரச்சனை நமக்கு எதிராக சத்துருவானவன் கொண்டு வந்தாலும் அதன் நடுவிலே தேவன் நமக்கு என்ன செய்றாரு? என்ன பண்ணுவாரு?
ஆச்சரியமான கிரியைகளை, ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆச்சரியமான கிரியை ஒரு மனுஷன் தியானிக்கலாம்னு என்ன அது சொன்னல, கடைசியில் அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க சந்ததி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு நம்ம பேசாமல் இருக்க வேண்டியதுதான். தேவன் சொல்கிற மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுட்டு பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறப்ப தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற. சவுல் அப்படி செய்யலை, தாவீது என்ன பண்ணார்? அப்படி செஞ்சார், தாவீது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். செபிப்போம்.